ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி டிஎஸ்கே விலாக். நம்ம என்ன சாப்பிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் தாங்க. முத்தண்ணா வந்து வீட்லேயே வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருந்தார். அதை நமக்கும் கொடுத்தாரு. செம்மையாக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களே சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளே சாப்பிட சொன்னாங்க. சரி, ஓகே தான், டைமிங்கு நம்மளும் வந்து வயிற்று பிரச்சனையை முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 3 பேரும் கை கழுவிட்டு வந்து உட்காந்துட்டோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வாய்க்காலில், சின்ன வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. அந்த இடமே சூப்பராக இருந்தது. ஒரு அழகான ஒரு பிளேஸாக இருந்தது. ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாலனை வந்து பீட்ரூட் கொண்டு வந்துருந்தது. பீட்ரூட்டு, தயிர், மோர், பத்தாவதுக்கு ரசம், பருப்பு குழம்பு எல்லாமே இருந்ததுங்க. சகலமும் இருந்தது. ஒரு விருந்து சாப்பாடு தான். எல்லாருமே சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு விளாகில், இந்த வீடியோவில் நீங்கள் எதை தான் பார்க்க போகிறீங்க. முதலே சொல்லினா நான் கம்மனை எடுத்துட்டு நான் போயிருப்பேன். கசர் காசுவா தயிர் கொடுத்துருக்கியா? தயிர் கொடு, தயிர் கொண்டோம். இலையை மட்டும் போட்டு அரைச்சிருக்கு போல. நிறைய போட்டேன், அதனால அப்படி இருக்குது. என்னென்ன போட தெரியுமா? கடலை பருப்பு, உளுந்து பருப்பு, புளி, மிளகா, பேஸ்ட்டு, தலை மட்டும் ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், நிறைய போட்டேன். ஆனால் எல்லாமே போட்டேன். நான் தேவையானது எல்லாமே இல்லை. பூண்டுங்களா? ஆமாம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஓடையிலே நீட்டாக எல்லாமே கையெல்லாம் கழுவிட்டு, கையெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகியாச்சுங்க. ஒரு வழியாக சாப்பாட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாரோடவும் எல்லாத்தோட சாப்பாட்டையுமே அழகாக கலந்து சாப்பிட்டு ஒரு அனுபவம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.